இப்படி ஒரு வார்த்தை வருது வேதத்தில். சொல்லுங்க, நீதி சரி கட்டுதல். எல்லாரும் சொல்லுங்க, நீதி சரி கட்டுதல். என் கண்ணு நீதி சரி கட்டுதலை கண்டது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எதிரி இருக்கிறாரு தாவீதுக்கு, அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அதனால கர்த்தர்ட்ட முறையிடுறாரு. கர்த்தர் உடனே என்ன செஞ்சார்? நீதி செஞ்சார். நீதி செஞ்சார்னா சத்ருக்கு ஒரு அடியை கொடுத்துட்டார், சத்ருவை தாழ்த்தி போட்டார். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு சொல்லுங்கள், எதை சரி கட்டுங்க, நீதியை சரி கட்டுங்க, ஒரு நீதியை செய்யுங்க ஆண்டவரே அப்படிங்கிறோம். ஆனால் போக போக தாவீது தன் ஜெபத்தை மாற்றுகிறார். அவர் வேற ஒரு சரி கட்டுதலை சொல்கிறாரு. சொல்லுங்கள், ஆண்டவரே ஒருவேளை எதிரி இருக்கிறான், நீங்கள் அவனை அடிக்கிறீங்க, அவனை தாழ்த்தி போடுறதுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஆமாம், அதுக்கு பதிலாக சொல்லுங்கள், அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு என்ன சரி கட்டிருங்க, சொல்லுங்கள், நன்மையை சரி கட்டிருங்க. ஆமாம், இது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். எப்படின்னா சொல்லுங்கள், எதிரி அடித்ததுனால உங்களுக்கு என்னங்க லாபம்? எதிரிகள் வாழாமல் போகிறதுனால் உங்களுக்கு என்ன லாபம்? நான் கேட்கிறேன். அதை விட இன்னொரு சரி கட்டுதல் இருக்குது, அது நன்மை சரி கட்டுதல். அப்படி என்றால் எதிரியை அடிக்காமல் அவனை உயிரோடு வைத்து அந்த எதிரிக்கு முன்பதாக உங்கள் வாழ்வை நன்மையாலை நிரப்பி உயர்த்தி காண்பிக்கும் பொழுது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க, நன்மை சரி கட்ட பண்ணுகிறார்.